இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக நம்முடைய இந்த தொடர் செய்தி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் அல்லது சபை எப்படி செயல்பட்டது, எப்படி அவர்கள் உலகத்தை கலக்கினார்கள் என்பதை குறித்தெல்லாம் பார்த்து வருகிறோம். இந்த செய்தியை கேட்ட பிறகு ஒருத்தர் எனக்கு அனுப்பின ஃபீட்பேக்ல CCC அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கவுண்டர் கல்ச்சர் கிறிஸ்டியானிட்டி, அதுதான் நம்முடைய ஃபோக்கஸ். கலாச்சாரத்திலிருந்து விடுதலை ஆகும்படியாக முதல் பிரசங்கத்திலேயே பேதுரு சொல்கிறார். இந்த கலாச்சாரம் என்று சொல்லுகிறது நகை போடுறது, நகை போடாம இருக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது, பெயிண்ட் அடிக்காம இருக்கிறது, துணி கலரு, மீச வைக்கிறது, எடுக்காம இருக்கிறது, மாத்திரை போடாம இருக்கிறது. இந்த மாதிரி கவுண்டர் கல்ச்சர் இல்லை. இதெல்லாம் காசு இல்லாதவங்க நகை போடுறது இல்லை தானே. காசு இல்லாதவங்க, நகை வாங்க முடியாதவங்க நகை போடுறது இல்லை, மாத்திரை பயப்படுறவங்க மாத்திரை போடுறது இல்லை. வடநாட்டு பக்கம் போனீங்கன்னா நிறைய நடிகர்கள் மீச வைக்கிறது இல்லை. இதெல்லாம் கவுண்டர் கல்ச்சர்னு சொல்ல முடியாது. அப்படி நினைச்சுக்கிறோம். தமிழ்நாட்டில் வாழும் பொழுது அது இங்க உள்ள கலாச்சாரத்தின்படி தாலி போடுறது, கிறிஸ்தவர்கள் ஆகும்போது தாலி கழட்டி வச்சணும்னு பெந்தகோஸ்தே குரூப் இல்ல, சிபிஎம் மாதிரி, ஏசிஏ மாதிரி பெண்டிகாஸ்டல் சபைகள் அது ஒரு போதனை. நாங்கள் இவ்வுலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாங்க மனம் மறுரூபமா இருந்தனால மறுரூபமாயிட்டோம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த காரியங்கள் அல்ல. அது எதெல்லாம் அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னா, இந்த உலகம் அன்பு என்று சொல்லுகிறதற்கும் கிறிஸ்தவர்கள் அன்பு என்று சொல்லுகிறதுக்கும் வித்தியாசமா இருந்தது. உலகம் தாழ்மை என்று சொல்லுகிறதற்கும் சபை தாழ்மை என்று பேசினதுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லல, நான் இருந்துச்சு. இப்போ ஒருவேளை எங்கேயோ இருக்கலாம், இல்லாமலே கிடையாது. எப்பொழுதும் தேவனுடைய நாமத்துக்கு வைராக்கியம் பாராட்டுகிற 7000 பேர் மறைஞ்சுதான் இருப்பாங்க. ஆனா இது பொதுப்படையாக உலகத்தை கலக்குகிற அளவிற்கு இப்ப சபைன்னு சொல்லி, அன்றைக்கு பவுல் காலத்திலேயே 14 சபைகள் தான் உருவாக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு சாதாரண ஒரு ஆளு 2000 சபை உருவாக்கிடுறாங்க. அப்ப இவ்வளோ சபைகள் இருக்கும் பொழுது, அன்றைக்கு அவ்வளோ குறைவான நபர்கள் இருக்கும் போதே உலகத்தை கலக்கினவர்கள்னு பேர் எடுத்தாங்களே, இன்னைக்கு இவ்வளோ சபைகள் வந்த பிறகும் எதுவும் கலங்கலையேன்னு பார்த்தா, அப்போ அவர்கள் புரிந்து கொள்ளுதல், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? கிறிஸ்துவுக்காக வாழ்கிறதுனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. கிறிஸ்துவுக்காக வாழ்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த வாழ்க்கை. அவங்க கிறிஸ்துவுக்காக செத்தாங்க, வாழ்ந்தாங்க. அவங்க ஞானஸ்தானம் எடுத்து மரணத்துக்காக காத்திருக்கல, எப்படியாவது பரலோகம் போய் சேர்ந்துடணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து 4 வாரங்களாக பேசி வருகிறதுனால உங்களுக்கு தெளிவாயிருக்கும் நான் நம்புறேன். ஆனா இது கவுண்டர் கல்ச்சர் கிறிஸ்டியானிட்டி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்தந்த காலங்களில் இருக்கிற கலாச்சாரம் எது மனிதர்களுக்கு தீமையா இருக்கிறதோ, மனிதர்களுடைய டிக்னிட்டியை குறைக்கிறதோ, அவைகளிலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாக அவர்கள் செயல்பட்டார்கள். அதுல முக்கியமா இந்த ரோம சாம்ராஜ்யம் ஏன் அவர்களை கலக்குகிறவர்களா பார்த்துச்சு, ஏன் ரோம சாம்ராஜ்யம் கலங்கினதுன்னா, முதலாவது அவர்கள் இந்த ஹிஸ்டரியினுடைய மீனிங்கே, வரலாறுனுடைய அர்த்தமே எங்க இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுல இருக்குது நம்புறாங்க. ரோமர்களுடைய பெரிய பிரச்சாரமே என்ன இருந்ததுன்னு சொன்னா, நாம தான் வரலாறை எழுதுகிறோம், புதிய வரலாறு எழுதுகிறோம், நவரோம், புதிய ரோம நாம கட்டுறோம். இந்த புதிய ரோம் மூலமாக தான் உலகத்திற்கு ரட்சிப்பு உண்டாக போகிறது என்பதை அவர்கள் பேசினார். 2வது அன்பு. அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இவர்கள் அன்பு செலுத்தினார். 3வது தாழ்மைன்னா அவங்களுக்கு அது நேர் விரோதமானது. ஏன்னு சொன்னா, அவர்கள் பெருமைக்காக தான் வாழ்ந்தார்கள். பெருமைப்பட வேண்டும், சாதிக்கணும், அந்த மாதிரி வாழ்ந்தாங்க. அந்த மாதிரிதான் மனிதர்களே வாழ்வாங்க. ஆனா அதிலிருந்து சபை என்ன பண்ணுச்சு, மாறுபட்டு தாழ்மை என்றால் தங்களை தாழ்த்தி கொள்வதல்ல, மற்றவருடைய உயர்வுக்காக தங்களை தாழ்த்தி கொள்வது. அதுதான் சபை சொன்ன விஷயம். பிறகு ஒரு புது குடும்பம், சபை என்பது ஒரு புதிய குடும்பமாகவும், அந்த
குடும்பத்திலே தேவன் பிதாவாகவும் மற்ற எல்லாரும் சகோதர சகோதரிகளாகவும் அவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். அதனால என்ன நடந்ததுன்னா, அந்த பெட்ரா ஃபேமிலி என்கிற சமுதாய அமைப்பு ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சட்டத்தின்படியே, கலாச்சாரத்தின்படி மாத்திரமல்ல, சட்டத்தின்படி அந்த குடும்பத்துல மூத்த ஆண்மகன் தான் சர்வ வல்லமை படைத்தவர், சர்வ அதிகாரம் உடையவர். அவர் சொல்றபடிதான் எல்லாரும் கேட்கணும். அவர் இஷ்டத்துக்கு சொல்லுவார், என்ன வேணா சொல்லுவாரு, அதெல்லாம் கேட்கணும். ஆனா இங்க அப்படி கிடையாது. இந்த கிறிஸ்தவம் வந்த பிறகு அவங்க அந்த அதிகாரத்திலிருந்து வெளியாகி அதற்காக மரிக்கவும் தயாராகி அவர்களுடைய சொந்த இரத்த சம்பந்தமானவர்களுக்கு காட்டப்படுகிற விசுவாசத்தை விட இந்த சபைக்கு அதிக விசுவாசத்தை காட்டினார்கள். இதெல்லாம் ஒரு பெரிய சோசியல் இன்ஸ்டெபிலிட்டியை உருவாக்கிச்சு, சோசியல் ஸ்ட்ரக்சர்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கிச்சு. அதான் அவர்களுடைய பிரச்சனையாக இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக முக்கியமா நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அவங்க கவர்மெண்ட்டை கைப்பற்ற விரும்பல. சபை ஒருபோதும் அரசாட்சிக்கு வர விரும்பலன்றது நீங்க புரிந்து கொள்ளணும். பவுல் இதெல்லாம் செஞ்சாருன்றது சீசரை தூக்கி தள்ளி வச்சுட்டு அவரு சீசரா உட்கார்றதுக்கு இல்ல. இரண்டாவது, போராட்டங்கள் மூலமாக, மறியல்கள் மூலமாக சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று அவர்கள் கேட்கல. இன்னும் சொல்ல போனா பல விஷயங்கள்ல அவர்கள் சட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற சென்ஸ் என்னன்னா, அந்த சட்டத்தை அவங்க ஒண்ணும் சொல்ல, இவங்க அது மாதிரி வாழல, அவ்வளவுதான். இவங்க யார் மேலேயும் இவங்க சேஞ்ச ஃபோர்ஸ் பண்ணல. இப்படித்தான் அப்படின்னு அவங்க ஃபோர்ஸ் பண்ணல. இதுதான் உலகத்துக்கு நன்மையை கொண்டு வரும். இப்போ பெரியார் மாதிரி அவங்க எல்லாம் போராடினாங்க, அரசியல் சட்டத்தை இதுக்கு கொண்டு வரணும்னு போராடினாங்க. பவுல் அப்படி போராடல. சபை அதை செய்யவே இல்லை. சபை வாழ்ந்தது. சபை இவங்க என்ன இந்த உலகத்துல நடக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த சேஞ்ச யார் மேலேயும் திணிக்கல. நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி சொன்னது போல, இஃப் யூ வாண்ட் அ சேஞ்ச், பி த சேஞ்ச். அதை பிரசங்கம் பண்ணாதீங்க, இப்படிலாம் வாழ வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணாதீங்க. நீங்க வாழுங்க. அந்த வாழ்க்கை அவர்களை அட்ராக்ட் பண்ணுது. எதை அவங்க பிரசங்கம் பண்ணாங்கன்னு சொன்னா, நல்லொழுக்கங்களை பிரசங்கம் பண்ணல. பிரசங்கம் பண்ணது ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணாங்க. ஆனா நல்லொழுக்கத்தை வாழ்ந்தார்கள். சபையாக அவர் வாழ்ந்து காண்பித்தார்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது பிரசங்கம் அல்ல, அது வாழ்க்கை. பிரசங்கம் எது? தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம். The kingdom has been arrived. The king, here we declare there is a new king in this world. ஒரு புதிய எம்பரர் இங்கே வந்து விட்டார். அந்த எம்பரர் பத்தி என்னங்க சொல்றீங்க? அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். என்னங்க ராஜான்றீங்க, சிலுவையில் அடிக்கப்பட்டார்ன்றீங்க. தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. அவர் மீண்டும் வருகிறார். இதுதான் அவருடைய அறிவிப்பு. அவங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொசைட்டியாக வாழ்ந்தார்கள். அந்த சொசைட்டில சில விஷயங்களை அவங்க கடைபிடித்தாங்க. இதை தான் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். அது அவர்களுக்கு தொந்தரவாக இருந்தது. என்றைக்குமே இந்த கிறிஸ்தவர்களுக்கும் ரோமர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, இவங்க ஒன்னாதான் வாழ்ந்தாங்க, ஒரே லேண்ட்ல வாழ்ந்தாங்க. ஆனா இவங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க நம்முடையவர்கள் அல்லன்னு, அவங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க நம்முடையவர்கள் அல்லன்னு. இவங்க நம்மள மாதிரி வாழ மாட்டாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும், அவங்கள மாதிரி வாழ முடியாதுன்னு இவங்களுக்கும் தெரியும். இந்த சிக்கல் தான் அங்க நடந்துகிட்டே இருந்துச்சு. இதனாலதான் உபத்திரவம் உண்டாச்சு. இதனாலதான் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல துன்பங்களை அரசாங்கமாக அவர்கள் இருந்தபடினாலே, ஆட்சி அதிகாரம் அவர்கள் கையில இருந்தபடினாலே அதை இவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார்கள். இவங்க ஓவர் த்ரோ பண்ண பார்த்திருந்தாதான், வேற பதவியையோ அல்லது வேற எதையோ ஒண்ணு செஞ்சிருந்தாதான் நம்ம அதை அரசியலாக பார்க்க முடியும். ஆனா இவங்க பண்ணது அப்படி கிடையாது. கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் ரோமர்கள் கடவுளற்றவர்கள், ரோமர்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்கள் கடவுளற்றவர்கள். போன வாரத்துல நான் அந்த பிலாசபர் சொன்னதை நான் சொன்னேன். த மோஸ்ட் imppious and atheistic people அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களை சொல்லியிருந்தாங்க. எல்லாவற்றை விட நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த கிறிஸ்தவம் மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதித்தது ஒரு முக்கிய விஷயத்துல. அது என்னன்னு சொல்லி சொன்னா, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை. எல்லாரையும், இயேசு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கெட்ட பழக்கங்கள் இருக்கவங்க அவங்களாம் அந்த பழக்கத்தை விடுவதற்காக ஏற்றுக்கொள்ளுகிறார். நீ அப்படியே வா, இயேசுகிட்ட வா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். நம்ம அவர் ஒரு 4 வாரம் சர்ச்சுக்கு வந்த பிறகு அவன் அந்த பழக்கத்திலே இருந்தாதான் நமக்கு பிரச்சனை. சர்ச்சுக்கு வரும்போது அந்த பழக்கத்துல இருந்தா நமக்கு பிரச்சனை இல்லை. 4 வாரம் பிரசங்கம் கேட்ட பிறகு கூட அவன் மாறல, அவன் அதே மாதிரிதான் முடிய வெட்டிட்டு வர்றான், அதே மாதிரிதான் கம்மலை போட்டிருக்கான் காதுல,
அப்படின்னு சொன்னா அப்பதான் நமக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும். என்னடா இவன் 4 வாரம் ஆச்சு அப்ப கூட மாற மாட்டேன்றானே அப்படின்ட்டு. ஆனா முதல்ல என்ன சொல்லுவோம்னா இயேசு எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்லுவோம். ஆனா அவங்க சொன்னது கதை அது கிடையாது. அவங்களது ராஜ்யத்துக்கு நேர் ஆப்போசிட்டான ஒரு வார்த்தை அது. அங்கு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இல்லை, எல்லோரும் சமமாக கருதப்படுகிறது இல்லை. ரோம ராஜ்யம் என்பது பல அடுக்குகளை கொண்டது. எலைட் பீப்புள், செனட்டர்ஸ், எம்பரர், கவர்னர்ஸ், இது மாதிரி அந்த சோசியல் ஸ்ட்ரக்சர் வந்து பயங்கர அடுக்கு முறைகள் உள்ளது. ஒருவர் இன்னொரு அடுக்குகளுக்குள்ளாக போக முடியாது. ஜாதிய பிரிவுகள் போல அது. அவங்க அந்த குலத்துல பிறந்ததை பிரிவிலேஜா யோசிக்கிறவங்க, அல்லது சாதித்து அந்த பதவியை அடைந்தால் அத பெரிய ஸ்லாக்கியமாக கருதுகிறவர்கள், மற்றவர்களுக்கு அது கிடைக்காது என்று சொல்லுகிறவர்கள். சோ அவங்க எல்லாரும் சமம் கிடையாது. அடிமைகள் வேற, அடிமைகளை வைத்திருக்கிறவர்களுடைய நிலை வேற. ஈவன் ஆண் வேற, பெண் வேற, கிரேக்கர்கள் வேற, யூதர்கள் வேற. அந்த ரோம்ல பிறந்தவங்களுடைய ஸ்லாக்கியம் வேற, ரோம்ல பிறக்காதவங்களுடைய ஸ்லாக்கியம் வேற. பவுல ஜெயில வச்சு அதிகாரிகள் ஜெயில போட்ட பிறகு அடுத்த நாள் காலையில வெளியே போன்னு சொல்லும் போது பவுல் போக மாட்டார். நான் ரோமன் சொல்லுவார். என்னை ஏன் அடிச்சீங்கன்னு பயந்துருவாங்க அவங்க. ஏன்னா ரோமர்களுக்கு என்று அந்த சலுகைகள் இருந்தது. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான ஸ்டேட்டஸ் இருந்தது. வெல்த் உள்ளவங்களுக்கு வேற மாதிரி, வெல்த் இல்லாதவங்க வேற மாதிரி நடத்தப்பட்டார்கள். இதுக்கு நடுவுல பவுல் வந்து சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை என்று சொல்லி எல்லாத்தையும் குழப்பிட்டார். இத அவங்களால கேட்க கூட முடியாது. அது எப்படி முடியும்? ஒரு ஒரு அரசாங்கம் நடக்கணும்னு சொல்லி சொன்னா தேர் ஷுட் பி டிவிஷன் அமாங் பீப்புள். பிரித்தாளுகிற சூழ்ச்சி இல்லாமல் யாரும் அதிகாரத்தில் இருப்பதில்லை. சமாதானம் சமாதானம் பேசுவோம், அதுதான் அரசியல். சமாதானம் பேசிக்கிட்டே உள்ளுக்குள்ள ஆட்களை ஒருத்தரோட ஒருத்தர் மோத வச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் அரசியல். அது இதோ இன்றைக்கு நேற்று நடக்கிற விஷயம் இல்ல. ஆதி முதல் உலகம் இயங்க துவங்கியது முதல், எப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்ததோ அப்ப முதல் இதுதான் சிஸ்டம், இதுதான் உலகத்தின் பாவம். இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவர் தேவாட்டுக்குட்டி. நம்ம பாவம்னா வேற நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். இது ஒரு அமைப்பு முறை, உலகம் இயங்குகிற முறை. அப்படிதான் உலகத்தை இயக்க முடியும். எல்லாரும் ஒரு தலைவரை ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும்? தலைவர் தன்னை ஒரு பிரிவினரோட அடையாளம் கண்டு அந்த பிரிவினருக்காக வாழ்கிறது போலவும் மற்ற பிரிவினர்கள், சில பிரிவினர்கள் மேல குற்றச்சாட்டு வைக்கணும். இவங்களாலதான் இந்த நாடு மோசமா போகுது, இவங்கெல்லாம் ஏழைங்க, இவங்கள தொடாதீங்க, இவங்கெல்லாம் இப்படி இப்படி உள்ளவங்க கிடையாது, பக்தி உள்ளவங்க கிடையாது, இவங்களை வந்து நம்ம துன்புறுத்தணும். இப்படி இவங்களுக்குள்ள இருந்தா தான் இவர் வந்து இவருடைய ஆட்சியை வந்து தக்க வைக்க முடியும். அந்த நேரத்துல வந்து நீங்க எல்லாம் சமம் பேசுனீங்கன்னா நீங்கள் குற்றவாளிகளாக கருதப்படுவீர்கள். இந்த உலகத்திலே இங்க நமக்கு தெரிஞ்ச கூட இந்த புரட்சிகள் எல்லாம் செய்தவர்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வர்றதுல. அவங்க ஒருவேளை தேவனையே கூட ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? எல்லாரும் சரி, எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. ரோம சாம்ராஜ்யத்துல அதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேணுமென்றே பிரித்து வைக்கப்படுவார்கள் ஜனங்க, ஒருத்தரோட ஒருத்தர் மோதும்படியாக. ஸ்லேவ்ஸ் எல்லாம் இருக்கணும், இருந்தாதான் இவங்க கதை நடக்கும். இப்ப அந்த நாட்கள்ல பாருங்க, இன்னைக்கு என்னெல்லாம் மிஷின் எல்லாம் செய்தோ, இன்னைக்கு ஒரு டிராக்டர் செய்யற விஷயத்த அன்றைக்கு யார் செய்திருப்பா? இந்த அடிமைகள் தான் செஞ்சிருப்பாங்க. இப்ப இந்த அடிமைகள் எல்லாம் சமம் சமம்னு பேசுனா அவன் வேலை செய்ய மாட்டாங்க. அப்ப எப்படி அந்த ஸ்ட்ரக்சர், அந்த சுழலும் அமைப்பு வந்து எப்படி ஒர்க் ஆகும்? அதனால கொஞ்சம் பேரை மிருகங்களை போல வைத்திருந்தாங்க. அவங்களுக்கு எந்த உரிமைகளும் கிடையாது. அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க, அவங்க சாப்பிட்டு இவங்க சொல்ற வேலையை செஞ்சிட்டு இருக்கணும். அதான் அடிமை. அதே மாதிரிதான் பெண்களை பார்த்தாங்க. அவங்கள ஒரு பொருள் மாதிரி பார்த்தாங்க. சோசியல் ஸ்ட்ரக்சர்ல கீழே இருக்கிறவங்கள மேல இருக்கிறவங்க என்றைக்குமே அழுத்தி கொண்டே இருந்தாங்க. இங்க பவுல் வந்து சொல்லுகிறார், கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, இங்க எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள. சர்ச்ல நாங்க யாரும் அப்படி பாக்குறது இல்ல. இன்னைக்கு அப்படிதான் இருக்குதா சபை? சபைக்குள்ள ஜாதி பாக்குறது இருக்கட்டும், ஜாதிக்கு ஒரு சபையே இருக்குது.
எவ்வளோ அசிங்கமான அருவருப்பான விஷயம் பாருங்க. வெறும் ஜாதி மட்டும் கிடையாது இங்க பிரச்சனை. ஏழை, பணக்காரன், பதவியில உள்ளவன், பதவியில இல்லாதவன், ஏதோ ஒரு விதத்துல என்னால எனக்கு சமமாக அவரை கருத முடியாது. நான் படிச்ச படிப்பு அவர் படிக்கல, எனக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியல. ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ள ஏதோ ஒரு விதத்துல நாம சகோதர சகோதரிகளாக இல்லை. அங்க சபை புரட்சி பண்ண ஆரம்பிச்சதே மற்றவர்களை சகோதர சகோதரிகள்னு கூப்பிட்டதுனால்தான். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அந்த சோசியல் அமைப்பு, நீ இந்த லைன்ல தான் நிக்கணும், நீ இந்த லைன் மாதிரி இந்த லைனுக்குள்ள நுழைய முடியாது, இந்த லைன்ல விஐபிஸ் தான் வர முடியும், இந்த லைன்ல பொதுமக்கள் தான் போக முடியும், மற்றவர்கள்லாம் அவுட் காஸ்ட் பீப்புள்லாம் வெளியே நிக்கணும், இப்படிலாம் சிஸ்டம் இருக்குது இல்லையா? அந்த சிஸ்டங்கள் எல்லாவற்றையும் உடைக்கிற மாதிரி எல்லாரையும் சகோதர சகோதரிகள் சொல்லும் போது, அப்ப நாளைக்கு அரசனும் அடிமையும் ஒன்றா அப்படின்ற கேள்வி அரசவையில் உள்ளவர்களுக்கு வருகிறது. ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. இதை பத்தி லெட்டர்லாம் எழுதுறாங்க, அரசனுக்கு கடிதம் எழுதுறாங்க. கிறிஸ்தவர்கள் இப்படி நடந்து கொள்கிறாங்க, இப்படி நடந்து கொள்வது இந்த நம்முடைய சமுதாய அமைப்புக்கு விரோதமானது, இவர்கள் எல்லாரையும் சரின்னு சொல்றாங்க. அப்ப நாளைக்கு எம்பரரையும் ஸ்லேவ்ஸையும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. எம்பரர் ஸ்லேவ சகோதரன் கூப்பிட முடியுமா? இதெல்லாம் மைண்ட் ப்ளோயிங் அவங்களுக்கு. இது நமக்கு 2000 வருஷத்துக்கு அப்புறமா பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பலவிதமான காரியங்கள். இதே இது அமெரிக்காவில ரொம்ப நாள் இருந்தது. கருப்பர்கள் இன்றைக்கு வரைக்கும் துப்பாக்கி எடுத்து திடீர்னு போய் சுட்டு போடுறாங்க. ஒயிட் ரேசிசம்ல இருக்கிறவங்க, வெள்ளையா பிறந்ததுனால தங்களை உயர்வாய் நினைக்கிறவர்கள் இருப்பாங்க தானே, கருப்பா பிறந்ததெல்லாம் சாபம் அப்படின்னு சொல்லி அவங்க துப்பாக்கி எடுத்துட்டு போய் சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் வந்ததுனால எங்களுக்கு வேலை கிடைக்காம போச்சு அப்படி சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் மற்ற ஒருவன் மேல் வெறுப்பை உமிழ்வதற்கான சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அந்த வெறுப்பை ஊதி அந்த நெருப்பு அணையாம பாதுகாத்துக்கணும். அதுக்கு மேல தண்ணி ஊத்துறது தான் என்னன்னு சொல்லி சொன்னா எல்லாரும் சமம்னு சொல்றது. ஆனா துரதிருஷ்டவசமாக சபைகள்ல இன்னைக்கு அப்படி இல்லை. ஆதி சபை எதற்காக போராடினதோ அதை நம்ம நீர்த்து போக பண்ணிட்டோம். நம்ம எல்லாரும் இன்க்ளூசிவ் பண்ண மாட்டேன்றோம். ஏதோ ஒரு காரணங்களுக்காக சொல்றது எல்லாமே லிப் சர்வீஸ் தான். உதடுகள்ல அதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இயேசு எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறார். ஒரு ஆளு கிராமத்துல போய் சுவிசேஷ ஊழியம் செஞ்சிருக்கிறார். பாஸ்டர் போயிட்டு ஒரு கிராமத்துல போயிட்டு இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார், வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4 மணி ஆனா போய் அங்க மெகாபோன் போட்டு சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு நாள் திடீர்னு அந்த ஊர் தலைவர் அவரை கூப்பிட்டுருக்கிறார். கூப்பிட்டு, ஐயா வாரம் இயேசு நேசிக்கிறாருன்னு சொல்றியா, நாங்க என்ன இல்லைன்னா சொன்னோம் அப்படின்னு கேட்டிருக்கிறார். இயேசு நேசிக்கல நான் என்னைக்காவது சொன்னோன்னா, எங்க ஊர்ல என்னைக்காவது யாராவது சொல்லிக்கிறாங்களா இயேசு நேசிக்கலன்னு? உடனே அவரு பாஸ்டர் ஆச்சரியமா, அப்போ உங்களுக்கு தெரியுமா ஐயா இயேசு நேசிக்கிறாருன்னு தெரியுமா? இயேசு நேசிக்கிறாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், நீ நேசிக்கிறியா, எங்களை நீ நேசிக்கிறியாப்பா அப்படி கேட்டிருக்கிறார். ஆமாயா நேசிக்கிறேன். சரி, நாளைக்கே நான் வர்றேன், உங்க பொண்ணை என் பையனுக்கு கொடுங்க, நம்ம திருமணம் பண்ணிக்கலாம், சம்பந்தக்காரர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு போனவர் தான். அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு அவர் சுவிசேஷமே சொல்ல வரல. அவர் அடிக்கல, சுவிசேஷகரை அடிக்கல, துன்புறுத்தல, டிராக்ஸ் எல்லாம் பிடிச்சி கிழிச்சுலாம் எரியல. பொண்ணு கேட்டாரு, அவ்வளவுதான். புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். அப்போ நேசிக்கிறதுன்னு சொல்லி சும்மா லிப் சர்வீஸ்ல ஏசு உங்களை ஏற்றுக்கொள்கிறார், அப்படியே வந்தா கூட ஏற்றுக்கொள்வார் அப்படின்லாம் சொல்லுவோம் நம்ம. ஆனா எல்லாரையும் நம்ம அப்படி நினைக்கிறோமா? அதான் கேள்வி. எல்லாரும் ஈக்குவல்னு பேசுறோம். பாஸ்டரும் பிலீவருமே ஈக்குவல் கிடையாது. இங்க அங்கேயே ஸ்ட்ரக்சர் இருக்கு தானே. அப்போஸ்தலரு, அவருக்கு கீழே இவரு, அவருக்கு கீழே சண்டே ஸ்கூல் டீச்சர்னு நீங்க ஒரு சபைக்குள்ள போன உடனேயே அங்கேயே நீங்க அந்த சோசியல் ஸ்ட்ரக்சரை பாத்திர முடியும். பிலீவரு, நான் பிலீவரு, கம்யூனியன் எடுக்கிறவரு, கம்யூனியன் எடுக்காதவரு, என்னமோ ஒரு பிரிவு அங்க உள்ளுக்குள்ள இருக்கும். அது இருந்தாதான் அது நடக்கும்ன்ற மாதிரி இருக்கு. அப்பதானங்க ஒரு தெளிவு இருக்கும். அப்படி போங்க. அப்பதானே ஒரு தெளிவு இருக்கும். என்ன தெளிவு? யார் யார் எந்தெந்த லைன்ல நிக்கிறா தெளிவு. ஏன் இந்த தெளிவு வேணும் நமக்கு? ஏன்னா இதுக்குதான் ரோமர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எதனால் இந்த உலகம் இயக்கப்படுகிறது? பவர் அண்ட் அத்தாரிட்டி. அதிகாரத்தின் மூலமாக. அடுக்குமுறை இருந்தால்தான் அடக்குமுறை இருக்கும். யாரையாவது அடக்கணும்.
நான் மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா எனக்கு கீழே கொஞ்சம் பேர் இருந்தா தானே மேல இருக்க முடியும். எனக்கு கீழே யாருமே இல்லைன்னா நான் எப்படி மேல இருக்க முடியும்? அப்ப எனக்கு கீழே இருக்கிறவர்களுக்கான தகுதியை நான் நிர்ணயிக்கணும், அல்லது உயர்வதற்கான தகுதியை நான் நிர்ணயிக்கணும். அப்ப இப்படிலாம் செஞ்சீங்கன்னா இந்த லைனுக்கு வந்துருவீங்க. அப்ப இங்க கீழே இருக்கிற ஆளு கொஞ்சம் பேர் கஷ்டப்பட்டே இருப்பீங்க, அங்க மேல வந்துடணும் மேல வந்துடணும் மேல வந்துடணும். ஏன்னா கீழே இருந்தா அவனுக்கு திருப்தி இல்லை, கீழே அவனே அவனால ஏற்றுக்கொள்ள முடியாது, அவனையே அவன் நம்ப வச்சிருவோம். நீ சரியானபடி பிறக்கல, நீ மோசமா பிறந்திருக்கிற, நீ கருப்பா பிறந்ததுனால நீ ஆசீர்வதிக்கப்படாத ஆளு, நீ அவனே நம்ப வச்சிருவோம். அவனுக்கே தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அவனை யாராவது ஒரு ஆளு தனக்கு மேல இருக்கிற ஆள் பாராட்டிட்டா அதுவே போதும் அப்படின்ற மாதிரி இயங்க ஆரம்பிச்சிடுவான். இதெல்லாம் ஒரு குதிரைக்கு கேரட் மாதிரி அவனை இயக்குவதற்கு, தாங்கள் சொல்லுகிறதை கேட்க வைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய பொய்யை, அந்த பொய்யின் மேல இந்த சமுதாயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். நமக்கு இதெல்லாம் யோசிக்கிறதுக்கோ, இதெல்லாம் என்ன பிரசங்கம் பண்ணிட்டு, இதெல்லாம் ஒரு பிரசங்கமா, இது என்ன கிறிஸ்தவ பிரசங்கமான்னு வேற கேட்பாங்க நம்ம கிட்ட. கிறிஸ்தவ பிரசங்கம்னா ஆதியாகமம் 12:2 என்ன சொல்லி இருக்கிறது, அல்லேலூயா, அதான் கிறிஸ்தவ பிரசங்கமாயி போச்சு. இப்போ அதெல்லாம் இல்லைன்னு சொல்றதுக்கு தான் இப்ப நம்ம 4-5 வாரமா இதை பேசிட்டு இருக்கிறேன். ரோமர்களுடைய அந்த பவர் சென்டர், அவங்களுக்கு என்னன்னா, யார் நமக்கு கீழாக இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் தங்களுக்கு கீழாக இருக்கிறார்களோ அவ்வளவு உயர்ந்தவர்கள் அவர்கள். அதான் ஸ்ட்ரக்சர். அந்த முக்கோண ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா, மேல ஒரு ஆள் தான் இருப்பார், ஒரு எம்பரர் தான் இருப்பார், அவருக்கு கீழே தான் மொத்த பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறமா கீழே ஒரு 5 மந்திரிங்க இருக்காங்கன்னா, அந்த 5 மந்திரிங்களுக்கு கீழே மத்தவங்க எல்லாம் வருவாங்க. அவ்வளவு பேருக்கு, எவ்வளவு பேர் இவருக்கு கீழே அடங்கி இருக்கிறார்கள், எவ்வளவு பேரை இவர் ஆளுகை செய்கிறார், அதை பொறுத்துதான் அவர்களுடைய சமுதாய மரியாதை இருக்கிறது. அத இங்க ஷிஃப்ட் ஆகுது. உயரத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர், ராஜாவுக்கு ஈக்குவலா பேசப்படுகிற நபர், எல்லாருக்கும் கீழே நீசனாக, நிர்வாணமாக, அவமானப்படுத்தப்பட்டவராக, காரி துப்பப்பட்டவராக, சமுதாயத்தினுடைய அடிமட்ட அடிமை ஒருவன் புரட்சி செய்யும் பொழுது எந்த தண்டனை அடைவானோ அந்த தண்டனை அடைந்தவராக தொங்குகிறார். உலகம் தலைகளாய் மாறி இருக்கிறது. இதுதாங்க கிராஸ். சும்மா கிராஸ்னா ஏதோ உங்களை பேயிலிருந்து காப்பாத்துற ஒரு சின்ன நினைச்சிக்க கூடாது. அப்படியே முத்தம் கொடுத்து பேய்கிட்ட காட்டினா பேய் ஆன்னு அலறது மட்டும் கிடையாது. அது அதை விட பெரிய பெரிய பேய்ங்கெல்லாம் உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்குது. அதற்கு நேர் எதிரான செய்தியை சொல்லுகிறது சிலுவை. சில பேர் ரொம்ப ஸ்பெஷலானவங்க, சில பேர் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, சில சர்க்கிள் ஆண்டவனுக்கு ரொம்ப க்ளோஸான சர்க்கிள். இது எல்லாவற்றையும் மாற்றணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரத்துல பிறக்கல. ஏன்? லேவி கோத்திரத்துல பிறந்தவங்க தான் ஆசீர்வாத கூடாரத்துக்குள்ளே போக முடியும். லேவி கோத்திரத்துல பிறந்தவங்க தான் கடவுளுக்கு ஊழியமே செய்ய முடியும். நீ எவ்வளவு பெரிய பக்திமானா இருந்தா கூட ஆசீர்வாத கூடாரத்தினுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனோம்னா முடியவே முடியாது. நீ எவ்வளவு பைபிள் படிங்க, எவ்வளவு இது பண்ணுங்க, ஆனா அங்க போக முடியாது. அதெல்லாம் தான் மாறினது. இப்ப அதுல கொஞ்சம் கொஞ்சம் சபை அதுல மிச்சம் இருக்குது. இன்னும் அதுலலாம் நம்ம இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிரிவுகளை கொண்டு வரல. ஆனா உள்ளுக்குள்ள அந்த கசப்புகள்லாம் இருக்குது. இந்த பிரிவை சேர்ந்தவர் பிஷப் ஆயிடலாமா, இந்த பிரிவை சேர்ந்தவர் தலைவராகலாமா அப்படின்னா மற்ற பிரிவினருக்கெல்லாம் கொஞ்சம் சங்கடமாயிடுது இல்லையா? அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட. ஆனா ஆதி கிறிஸ்தவர்கள், அந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் அப்படி எதுவுமே யோசிக்கல. அவங்க என்ன எதுக்கு போராடுறாங்க, எதுக்கு முயற்சி பண்றாங்கன்னா, இவர்கள் எல்லாரும் சமம் என்பதில அவர்கள் முயற்சி செய்யறாங்க. பவுல் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றாரு. ஹைரார்கிஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன், அடுக்குமுறை, தள்ளி வைப்பதற்கான திட்டங்கள், இதுதான் அவர்களுக்கு நடுவில் இருந்துச்சு. அந்த அரசாங்கங்களுக்கு எப்படி யாரை எங்க ஒதுக்கி வைக்கிறது, என்ன சொன்னா இவங்களை நம்மளோட கீழானவர்களாக அவர்களை உணர வைக்க முடியும், அவர்களை உணர வைக்கணும். ஆமா, நம்ம தலைவிதி இப்படி, நாம இப்படி பிறந்துட்டோம், அடிமைகளா பிறந்துட்டோம், இனி நமக்கு வேற வழி இல்லை, இவங்க சொல்றதை கேட்டுதான் ஆகணும்னு அவங்களும் நம்பினாதான் முடியும். அது அப்ப அதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் உருவாக்குனாங்க. பவுலும் சொல்றாரு, சிலுவையில் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, பழைய உலகம் முடிஞ்சிருச்சு, புது உலகம் பிறந்துருச்சு, புது சிருஷ்டி உண்டாயிடுச்சு, பழைய எல்லாம் ஒழிந்தன. இங்க யாரும் மேல கீழெல்லாம் கிடையாது, கிரேக்கர் யூதர்னு கிடையாது, ஆண் என்றும் பெண் என்றும் கிடையாது. யோசித்து பாருங்க, அந்த சமுதாயத்துல அந்த நேரத்துல போய் ஆணும் பெண்ணும் சமம். இப்பமே பிரச்சனை, இப்பமே போராடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த நாள்ல அவரு ஆணும் பெண்ணும் சமம்னு சொன்னார்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை.
இப்பவுமே சில பேருக்கு அதுதான் ஐடியாவே இருக்கு. அது எப்படியோ சில சமயங்கள்ல அது பல பல விஷயங்கள்ல வெளிவந்துருது. சில உச்சபட்ச நடிகர்களே வந்து படத்துல நடிக்கிற வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த தன்மையில இருக்கும். பெண்ணுனா இப்படித்தான் இருக்கணும், ஆணுனா அப்படித்தான் இருக்கணும், அப்படிலாம் சொல்றாங்கல்ல. இது எல்லாமே வந்து அந்த எண்ணங்கள் அதுல இருந்து இன்னும் முழுமையாக வெளிவராதது. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருந்து ஒரு ஆள் பார்க்கும்போது அப்படி பாக்குறதுதான் ரொம்ப வேதனை. கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டான், ஆனா ஏன் வந்தானே தெரியாம நான் பரலோகத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க என்ன பேசுறோமோ அது மறுபடியும் அதே மாதிரிதான் பேசிட்டு இருக்கிறோம், அதே மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாரையாவது உங்களால ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லி சொன்னா, என்ன காரணத்துக்காகவாது ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லி சொன்னா, இன்னும் நீங்க கிறிஸ்துவினிடத்திலிருந்து காரியத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியலன்னு அர்த்தம். அதனால்தான் அவர் சமாரியாவுக்குள்ள போனார், அதனால்தான் அவர் குஷ்டரோகியை தொட்டார், அதனால்தான் அவர் செத்த பணத்தை தொட்டார், அதனால்தான் அவர் தீட்டுள்ள ஸ்திரீ தன்னை தொடும்படியாக அனுமதித்தார், அதனால்தான் அவர் சகைய வீட்டுக்கு போய் சகைய வீட்டுக்கு போனார், அதனால்தான் அவர் பாவிகளோடு பந்தி இருந்தார், அதனாலதான் ஒரு பெண்ணை கொண்டு போய் விபச்சாரம் செய்கிற ஒரு பெண்ணை கொண்டு வந்து தலைமுடியை வைத்து தன்னோட கால்களை துடைக்க விட்டார். இது ஒவ்வொரு முறையும் இயேசு குற்றம் சாட்டினாங்க. இவர் பாவிகளோட உட்கார்ந்து சாப்பிடுறாரு, இவர் புனிதரா இருந்தா, இவர் நல்லவரா இருந்தா, இது தொடர பெண்ணு தவறான பெண்ணுன்னு இவருக்கு தெரியாதா? இவர் போய் செத்த பணத்தை தொடலாமா? இவர் ஓய்வு நாள்ல இப்படி வேலை செய்யலாமா? எல்லா கேள்விகளுக்கும் பதில் என்ன தெரியுமா? எங்கேயோ ஒரு இடத்துல இன்இக்வாலிட்டி இவர் உடைக்கிறாரு, சமநிலையற்ற தன்மை அவர் உடைக்கிறாரு. மாட்டை விட கேவலமாக மனிதர்களை ட்ரீட் பண்றதை அவர் கடுமையா எதிர்க்கிறாரு. ஏன்னா ஒரு கழுதையை நீங்க காலையில முன்னணியில இருந்து கழட்டி தண்ணி காட்டுவீங்க ஓய்வு நாளுக்கு, நான் போய் ஒரு ஆளுடைய சூம்பின கையை வந்து சரி பண்ணக்கூடாதா? அப்படி கேட்கிறாரு. யாரை விட யார் முக்கியமானவர்கள்? அப்போ மாட்டை விட இவன் இப்படி பிறந்துட்டான்றதுனால நீ என்ன சொல்ற? இவன் வந்து தேவனுடைய கோபத்துக்கு ஆளா இருக்கிறான், தேவனுக்கு இவனை பிடிக்கல, அதனாலதான் இவன் வந்து கையை சூம்பி பிறந்திருக்கிறான், அவன் எப்படி சுகமாக்கலாம்? இதான அவருடைய எண்ணம். கொரிந்தியருக்கு பவுல் எழுதுறாரு, கம்யூனியனை பத்தி எழுதுறாரு. கம்யூனியனை பத்தி எழுதும்போது என்ன எழுதுறாரு? சாப்பாடு விஷயம். நம்ம அதை என்ன புரிஞ்சுக்கிட்டோம், வேற மாதிரி ஏதோ புரிஞ்சு வச்சிருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த நாட்கள்ல இந்த சின்ன அப்பமும் இந்த சின்ன கப்புல இருக்கிற திராட்சை ரசமும் கம்யூனியன் கிடையாது. அவங்க வந்து இரவு கூடி வந்ததுனால இரவு போஜனத்தை கொண்டு வருவாங்க, வீட்டுல இருந்து அவங்கவுங்க கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து அங்க சாப்பிடுவாங்க, எல்லாரும் ஒன்னா சாப்பிடுவாங்க. இதுதான் அவர்களுடைய அன்பின் விருந்து. நாம் அதுக்கப்புறம் அன்பின் விருந்து தனியாகவும் கம்யூனியன் தனியாகவும் பிரிச்சு வேறு காரணங்களுக்காக எடுக்கிறோம். அதை பத்தி நான் எதுவும் சொல்லல. ஆனா அன்றைக்கு நடந்தது என்னன்னு சொல்லி சொன்னா, இப்படி செய்யும் போது இந்த பணக்காரங்க இருக்கிறாங்கல்ல, இந்த பணக்காரங்க தங்களுடைய செல்வாக்கை காட்டுவதற்காக பயங்கரமான விருந்தை கொண்டு வர்றது, சர்ச்சைக்கு வரும்போது அதுவும் கொண்டு வர்றது, கூடவே ஒயின் எல்லாம் கொண்டு வந்துடுறது, ஜாஸ்தியா கொண்டு வந்துட்டு இவங்க பாட்டுக்கு சாப்பிடுறது. அங்க சாப்பாடே கொண்டு வர முடியாத ஏழைகள் இருப்பாங்க தானே, மார்க்கெட்ல அடிமைகளாக அப்படி வேலை செய்யறவங்க, இவங்களுக்கு வந்து எந்த சாப்பாடும் கிடையாது. ஈவன் சில பேர் இங்க சாப்பாடு கிடைக்கும் கூட வந்திருக்கலாம். அப்படிதான் அங்க கோயில்கள்ல போய் அந்த நாட்கள்ல கோயில்கள்ல போய் ஜனங்க போய் சாப்பிட்டாங்க. அப்படி போய் சாப்பிட்டாலும் இவன் போய் விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிடுறான் அப்படின்னு சொல்லி குறை சொல்லும் போதுதான் பவுல் சொல்றாரு, அந்த 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 காரியங்கள்லாம் எழுதுறாரு. மாம்சம் புசிக்கிறது பத்தி. மாம்சம் புசிக்கிறதுனா கறி சாப்பிடுறது, நான் வெஜிடேரியனா இல்ல. மாம்சம் எங்க கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும்? அது கோயில்ல கொடை கொடுத்து அங்கதான் வெட்டுவாங்க, அங்க வெட்டி அங்கதான் சாப்பிடுவாங்க. அதுக்காக அங்க போனாங்க. அதனால உண்டான பிரச்சனைகளுக்கு பவுல் பதில் எழுதுறாரு. அதே போல சபைகள்ல சாப்பாடு, இந்த ராபோஜனத்துக்கு ஏழைகள் வரும்போது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இவனுங்க தின்னுட்டு இருக்கிறானுங்க. ஏழைகளை ஏழைகளாவே ட்ரீட் பண்றாங்க, சமமா ட்ரீட் பண்ணல. பாருங்க, கூடி வரும்போது இவனுங்க தண்ணி அடிச்சது கூட பவுலுக்கு வருத்தம் இல்லை, அது சரியில்லைன்னு அவருக்கு தெரியும், அது சரியில்லைன்னு தான் சொல்றாரு. ஆனா அதை விட கோபம் எதுக்கு படுறாருன்னா, எப்படி நீ வந்து சமநிலையா அவங்கள ட்ரீட் பண்ணாம இருப்பீங்க? ஏன் அவனுக்காக நீ காத்திருக்க கூடாது? ஏன் அவனுக்கு நீ பகிர்ந்து கொள்ளக்கூடாது? அதுதான் அவருடைய கோபம். நல்லா படிச்சு பாருங்க அந்த இடத்த போய். எல்லாத்தோட முக்கியமானது, பவுல் ஜெயில இருக்கும்போது ஒரு ஆளை சந்திக்கிறார். அவர் பேர் ஒனேசிமோ. அவரு யாருன்னா, ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டு ஓடி வந்த ஒரு அடிமை. அப்போ பிலமோன் அப்படின்னு ஒருத்தர், அவர்கிட்ட தான் இவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார், அடிமையா இருந்தார். யாரு? ஒனேசிமஸ். இப்ப இந்த பிலமோனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறார் பவுல், ஒரு கடிதம் எழுதுகிறார். ஒரு பக்கம் தான் இருக்குது பைபிள்ல, அதனால சில பேர் வாசித்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சின்ன புக்கு ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கும். சில பேருக்கு அப்படி ஒரு புக் இருக்கான்னு கூட தெரியாம இருக்கலாம்.
பிலமோனுக்கு பவுல் ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த கடிதம் ஒரு பக்கம் அதை படிச்சவங்க, அதை தெரிஞ்சவங்க சாதாரணமா அதை படிச்சிருந்தாங்கன்னா, வாசித்திருந்தாங்கன்னா என்ன புரிஞ்சிருப்பாங்கன்னா, எப்பா இவனை மன்னிச்சு ஏத்துக்கப்பா, தப்பு பண்ணிட்டான், மன்னிச்சு ஏத்துக்க, இவ்வளவுதான் இந்த லெட்டர்ல இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த லெட்டர் ஒரு சோசியல் ரெவல்யூஷனை உண்டு பண்ணினதாக அவர்கள் நம்புகிறார்கள். ரோமர்கள் இப்படி எல்லாம் லெட்டர் எழுதக்கூடாது, இப்படி லெட்டர் எழுதுனா அது என்ன அர்த்தம், அப்படி கேட்கறாங்க அவங்க கேள்விகளை. ஏன் அந்த கடிதத்துல அப்படி என்ன இருக்குது? ஒரு அடிமையை மன்னித்து ஒரு எஜமானன் ஏற்றுப்பாங்க, அடிமைத்தனமே ஒழியணும்னு பவுல் போராடல. ஆப்ரஹாம் லிங்கன் போராடினது போல ஸ்லேவரி, ஹியூமன் ஸ்லேவரியே ஒழியணும் அப்படின்லாம் பவுல் போராடல. அது மாதிரி யாருக்கும் லெட்டர் எழுதல, ராயனுக்கு லெட்டர் எழுதல, இப்படிலாம் செய்யாதீங்க, இது சரி கிடையாதுங்க, அப்படிலாம் அவர் எழுதல. தன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள் வந்த, தான் அறிமுகப்படுத்தினதினால் இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்ட ஒரு செல்வாக்கு மிக்க மனிதன் பிலமோன். இந்த ராஜ்யத்தை அறிமுகப்படுத்தினதற்காக என்றென்றைக்கும் பவுலுக்கு கடமைப்பட்டவனாக நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த பிலமோன் அதிர்ஷ்டவசமாக இந்த பவுல, அதிர்ஷ்டவசமாக சொல்ல முடியாது, ஒருவேளை ஒனேசிமஸுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பவுல் பல சமயங்கள் அவருடைய வீட்டுக்கு வரும்பொழுது இவன் பார்த்திருக்கலாம், அவர் கொடுக்கிற மரியாதையை பார்த்து இந்த பவுலை போய் சந்திச்சோம்னா ஒருவேளை நமக்கு உயிர் பிச்சை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு அவன் வந்திருக்கலாம். ஒனேசிமஸ் பவுலை சந்திச்சிருக்கலாம். அப்படி சந்தித்து பவுல் ஒனேசிமஸுக்கு இயேசு கிறிஸ்துவ சொன்னபோது அந்த இயேசுவை ராஜாவாக இந்த ஒனேசிமஸ் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்ட பிறகு பவுல் ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார். இவர் ஓடி வந்தவர், இவரை ஜெயில போட்டாங்க, இவர் ஏதோ திருடிட்டு வந்திருக்கிறாரு, அதெல்லாம் பவுல் லெட்டர்ல நமக்கு தெரிய வருது. ஏதோ ஏதாவது தரணும்னா என் கணக்குல வச்சுக்கோ அப்படின்லாம் எழுதுறாரு. அந்த லெட்டரே அதுவே ஒரு தனி பிரசங்கமா பண்ணலாம். அவ்வளவு அழகா அடுக்கி அத எப்படி ஒரு நபர்கிட்ட பேசணும், எப்படி தான் உரிமை கொண்டாடல, பவுல் அதை எழுதுறாரு. நான் கட்டளை கூட கொடுக்கலாம், ஆனா நான் கட்டளை கொடுக்கல, நான் மன்றாடுகிறேன் அப்படின்றார். ஐ ப்ரே டு தி, நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்காக இதை செய்ய, அப்படி எதனா அவன் தரணும்னா கூட என் பேர்ல எழுதி வச்சுக்கோ அப்படிலாம் சொல்றாரு பவுல். நான் அந்த கூடார வேலைலாம் செஞ்சு எப்படியா நான் திருப்பி தந்துடுறேன்ற மாதிரி அதை எழுதல, ஆனா அவர் சொல்றாரு அப்படி. அப்போ அந்த ஏன் இதுல என்ன மிக முக்கியமான விஷயம், இந்த பிலமோனை பார்த்து பவுல் இப்படி சொல்லியிருக்கலாம் தானே, நம்ம பிரசங்கம் பண்றதா இருந்தா, உனக்கு என்ன துமுறா, பணக்காரன்ற துமுறா, பணம் எல்லாம் உனக்கு கொண்டு போய் பரலோகத்துக்கு சேர்க்காது, பணத்தை உடனடியா எல்லா அடிமைகளுக்கும் பிரித்து கொடு, அப்படி வைராக்கியமா பிரசங்கம் பண்ணல. பணம் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லல, அடிமைகள் எல்லாவற்றையும் ஒழித்து விடு, நீ கிறிஸ்தவத்துக்கு வந்து விட்டாய், ஆகவே நீ உனக்கு அடிமைகளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லல. நமக்கு நம்மளா தான் சொல்லியிருப்போம் தானே, என்ன அடிமைகள்லாம் வச்சுக்கிட்டு அடிமைகள்லாம் எடுத்து விடு, இல்ல, சட்டத்துல அடிமைகள் வைத்துக் கொள்ளலாம்னு சொல்லுது. அந்த நாட்டுல அப்படி ஒரு முறைமை இருந்திருக்குது, அந்த முறைமையை முழுமையாக அவர்கள் நீக்கல, ஆனா எல்லாரும் சமம், அதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அததான் பவுல் இங்க எழுதுகிறார். பவுல் இங்க எழுதும் போது சொல்றாரு, இவனை நான் சிறைச்சாலையில பெற்றேன் அப்படின்னு சொல்றாரு. இவனை சிறைச்சாலையில் நான் பெற்றேன், பிறகு இவனை என் கூடவே இருக்கட்டும், நான் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு சின்ன கடிதத்துல முடிஞ்சு போயிடுற விஷயம். ஒரு 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 மெசேஜ் அனுப்பிச்சா போதும், ஒரே ஒரு SMS. பவுல் எப்பா இது மாதிரி ஒனேசிமஸ் ஓடி வந்துட்டான்ல, அவன் எனக்கு தான் இப்போ ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறான், என் கூட தான் இருக்கிறான், அப்படிங்களா, சரிங்க, அப்படி சொல்லக்கூடியவர் தான் பிலமோன். பவுல் மேல மிகுந்த மரியாதையுடையவர் தான். ஆனா பவுல் எப்படி பேசுறாரு, ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. இப்பதான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை அவர் எழுதுறார். அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும், அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும், இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல. பாருங்க, அவர் இப்படி எழுதல, உன் பெருந்தன்மையை காண்பி, யாரே சரி இனிமே அவன் செய்ய மாட்டான், அந்த மாதிரி வார்த்தைலாம் இல்லை இதுல இல்ல. இனிமே ஓடி போனா நானே அவனை பிடிச்சி கொலைக்கு கொடுத்துடுறேன், நீ மறுபடியும் அவனை ஒரு அடிமையா ஏத்துக்கோ, அப்படி சொல்லல. அவன் அடிமையானவனாக அல்ல,
அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாயிருக்கவும் படிக்கும் கொஞ்ச காலம் விட்டு பிரிந்து போனானாக்கும். அதாவது அவன் இப்படி திருடிட்டு போனது நல்லதுதான். அவன் என்கிட்ட வந்ததுனால இப்போ அவன் கொஞ்ச நாள் பிரிஞ்சு போனானே, அது எதுக்காகன்னு சொன்னா அடிமையாவே இருக்கிறதுக்காக இல்லையா. இப்ப அடிமையால இருந்து சகோதரனாகவும், ஏன்னா இந்த ஒனேசிமஸ் அப்படின்ற கிரேக் பேருக்கு அர்த்தம் என்னன்னா யூஸ்ஃபுல்னு அர்த்தம். ஒனேசிமஸ் அப்படின்னா பிரயோஜனம் அப்படின்னு அர்த்தம். ஆனா இவன் ஏதோ பிரயோஜனம் இல்லாதவன் ஆயிட்டான். இப்ப பவுல் எழுதுகிறாரு, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கு. அப்ப பாருங்க, அந்த அடிமையாதான் அவன் மறுபடியும் போய் ஜாயின் பண்ண போறான். சகோதரனா சொத்துல பாதி எழுதி கொடுக்க போறது இல்ல, அடிமையானவனாதான் போய் ஜாயின் பண்ண போறான். ஆனா அவனை நீ எப்படி ட்ரீட் பண்ணணும்னா சகோதரனாக ட்ரீட் பண்ணு. இதுதான் பெரிய பிரச்சனை. ஓடிப்போன ஒரு அடிமையை திரும்ப ஏற்றுக்கொள்ளுகிறதே ப்ராப்ளம். ஏன்னா எல்லா அடிமைகளும் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா பணக்காரருடைய நிலைமை என்ன? அப்போ என்ன ப்ரெஷர் இருந்திருக்கும் பாருங்க. இதெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு நம்முடைய எண்ணங்களை போக விடுறது இல்ல. ஏன்னா நம்ம அப்படி யோசிக்கிறது இல்ல. ஆனா அன்றைக்கு சமுதாயத்துல என்ன நடந்திருக்கும்? ஒரு அடிமை, செல்வாக்கு பெற்ற ஒரு பிலமோன், சமுதாயத்துல செல்வாக்கு பெற்ற ஒரு நபர். அந்த நபர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் சமுதாயத்துல ஒரு இம்ப்ளிகேஷன் இருக்கும். இங்க ஒரு ஆள் ஓடி போயிட்டான். ஓடி போனான் அப்படிங்கிறது வெறும் ஒரு பொருள் எடுத்துட்டு ஓடி போனான்றது மட்டும் கிடையாது. பிலமோனுக்கு ஏற்பட்ட அவமானம். ஒரு அடிமை ஓடி போறான்னு சொல்லி சொன்னா அந்த எஜமானனுக்கு அது ஒரு பெரிய அவமானம். அது ஒரு அடிமையை காப்பாற்ற முடியாத ஒரு நபர் இல்லையா. அவனை எப்படி ஒரு செல்வாக்கு உள்ள அந்த கிளப்ல எல்லாம் அவனை போகும்போது அவனை எப்படி பார்த்திருப்பாங்க? அடிமை ஓடி போயிட்டானாமே, என்ன பாதுகாப்பு இல்லாம வச்சிருந்தீங்களோ, என்ன ஆச்சு அப்படி கேட்பாங்க தானே. ஒரு மாதிரி வேணும்ட்டே கேட்பாங்க தானே. அதெல்லாம் மீறி அப்ப அந்த அவமானத்தை நீக்கணும்னு என்ன பண்ணணும்? அவனை கண்டுபிடித்து அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அவனை கண்டுபிடித்து அவனை கொலை செய்யணும். எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்குறோமோ அவ்வளவு பெரிய ஆளு. என் வேலைக்காரன் ஓடி போனது உண்மைத்தான், ஆனா நான் அவனை தண்டிச்சிட்டேன் அப்படி சொல்லணும். அப்பதான் எல்லா அடிமைகளுக்கும் சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஐயோ எஜமானனை விட்டு நம்ம ஓடக்கூடாதுன்ற பயம் வரும். ஆனா இங்க ஒரு அடிமையை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான் என்பது நிமித்தமாக, இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்து விட்டான் நிமித்தமாக இப்ப நீ சகோதரனாக நடத்து. இப்போ அவன் வீட்டுக்கு போறான், அவனை சகோதரனாக, ஒரு அடிமையாக அல்ல, அதற்கும் மேலானவனாக, பிரியமுள்ள சகோதரனாக இந்த பிலமோன் நடத்தினா மற்ற அடிமைகளுடைய நிலைமை என்ன? மற்ற அடிமைகளும் இதே மாதிரி நம்மளும் ஓடி போலாம், நம்மளும் திருடலாம், அப்புறம் நம்மளையும் இப்படிதான் வச்சுப்பாரு அப்படிலாம் நினைக்க மாட்டாங்களா? இவர்கிட்ட இருக்கிற மற்ற அடிமைகள் நினைக்கிறது இருக்கட்டும், சுத்தி உள்ள மற்ற பணக்கார நண்பர்களுடைய அடிமைகள் என்ன யோசிப்பாங்க? அந்த பணக்கார நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க? நீ எப்படி செய்யலாம், யூ ஆர் ரைசிங் த பார், நீ எங்களுக்கும் பிரச்சனையை கொடுக்குறன்னு தானே சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் சமுதாயத்துல ஏற்படுகிற பிரச்சனை பாருங்க. அதைத்தான் சபை சந்தித்தது. பரவாயில்ல, நீ இந்த ராஜ்யத்துக்காக நிக்க போறியா அல்லது மற்ற பணக்காரருடைய பிரஷருக்காக நிக்க போறியான்றதான் இங்க பிலமோனுக்கு பவுல் வைக்கிற கேள்வி. ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியம் உள்ளவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனை ஏற்றுக்கொள்ளும். வாவ், புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க 3 நபர் இருக்கிறாங்க. இந்த 3 நபர்கள் எப்படி இருக்கிறாங்க? ஒன்னு பவுல், அடுத்தது ஆவிக்குரிய ரீதியில பவுல் உயர்ந்தவர், பணக்கார ரீதியில பிலமோன் உயர்ந்தவர். 2 பேர். இப்ப முதல்ல பவுல் வச்சுப்போம், 2வது பிலமோன், 3வது ஒனேசிமஸ். இதுதான் அடுக்குமுறை. இதுதான் அடக்குமுறை. இதுதான். அப்போ இங்க பவுல் சொல்றாரு, என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்வாயாக. இங்க 3 சகோதரர்கள் தான். இங்க உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இல்ல. there are 3 brothers, பிரதர் பால், பிரதர் பிலமோன், பிரதர் ஒனேசிமஸ். இதுதான் இந்த அற்புதம் தான். அவர் இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி, கிரேக்கர்களும் யூதர்களும், அல்லது இந்த யூதர்கள் புறஜாதிகளை பார்த்தா, கிரேக்கர்களை பார்த்தா, குழிக்குள்ள ஒருத்தன் கிடக்கிறான்னு சொல்லி சொன்னா போய் பார்ப்பாங்களாம். யூதர்கள் போய் பார்த்துட்டு அவன் யூதனா இருந்தா நாளைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு வெளியே வந்துருவாங்க. ரொம்ப வேலை செய்ய மாட்டாங்க ஓய்வு நாள்ல. இந்த ஓடு எல்லாம் அப்படி உளுந்து கிடக்குன்னு வச்சுங்க, கொஞ்சம் தள்ளிட்டு அவனுக்கு மூச்சு வர்ற மாதிரி பண்ணிட்டு நாளைக்கு வந்து அவனை காப்பாத்துறேன்னு போயிடுவாங்க. அதே ஒரு கிரேக்கன் விழுந்து கிடந்தா கொஞ்சம் காத்து அவனுக்கு வந்துகிட்டு இருந்தா கூட மூடி வச்சுட்டு போயிடுவாங்களாம், அடுத்த நாளைக்கு அவன் செத்துடணும்னு சொல்லிட்டு. அவ்வளவு வெறுப்பு. ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க.
அவ்வளோ துவேஷம் இருந்தது. ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சி செய்யும் போது இந்தியர்களும் நாய்களும் உள்ளே நுழையக்கூடாதுன்னு சில இடத்துல எழுதி வச்சிருப்பாங்களாம். அந்த துவேஷம். அந்த 2 பேரும் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு ஒரு ராஜ்யத்துக்குள்ள வந்த பிறகு ஒரே பாத்திரத்துல பானம் பண்றாங்க, ஒரு பாத்திரத்துல சாப்பிடுறாங்க. அதான் கம்யூனியன் மீல். இன்னைக்கு கூட நீங்க சில முகமதியர்களுடைய இடத்துல அல்லது சில பிரிவினர்ல நீங்க பார்க்கலாம். சில ஹோட்டல்ல கூட மண்டின்னு வச்சிருக்கிறாங்க. மண்டி, ஒரு தட்டுல சாப்பாடு இருக்கும், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அதான் ஒரே பாத்திரத்துல பானம் பண்றது, ஐக்கிய விருந்து. எல்லாரும் ஒரு பாத்திரத்துல. அப்படிலாம் முடியாது. ஸ்லேவ் தொட்ட ஒரு பொருளை எஜமானன் தொடுவாரா? இவர் குடிச்ச பாத்திரத்துல அவர் குடிப்பாரா? அது எவ்வளவு பெரிய அசிங்கம், எவ்வளவு பெரிய அவமானம். சில ஊர்களில் தொப்பி போட்டு போக முடியாது. இன்னைக்கு கூட வடநாட்டுல நான் சமீபத்துல வாசித்தேன், ஒரு பிரிவினை சேர்ந்தவர் கல்யாணத்துல குதிரை மேல போனாருங்கிறதுக்காக அவரை கொண்டுட்டாங்க. நீ எப்படி உயர்ந்தவனா உன்னை காமிச்சிக்கலான்னு சொல்லி. இந்த 21வது நூற்றாண்டுல இவ்வளோ பெரிய புரட்சிகள்லாம் ஏற்பட்டு சட்டங்கள்லாம் இயற்றப்பட்டு இதுக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது எல்லாரும் சமமா நடத்தப்படணும்ன்ற சட்டம் இயற்றப்பட்ட பிறகு இவ்வளவு கொடுமை நடத்துதுன்னா, யாரும் சமம் இல்லை என்கிற சட்டம் இருக்கும்போது எவ்வளவு கொடுமை நடந்திருக்கும் பாருங்க. அதுக்கு நடுவுல சபை வேலை செஞ்சதுன்றதுதான் நம்ம பார்க்க வேண்டிய பார்வை. பிலமோன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டான்? பவுலை ஏற்றுக்கொள்ளுகிறது போல ஏற்றுக்கொள்ளணுமா? என்ன ஈக்குவாலிட்டி பாருங்க. என்ன ஏற்றுக்கொள்ளுகிறது போல அவனை ஏற்றுக்கொள். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். இதுதான் the emperor, the way of the emperor is not the way of Christ. The way of Christ is not the way of emperor. அந்த ராஜ்யம் செயல்படுகிற விதத்திலே சபை செயல்பட முடியாது, கூடாது. அதற்கு நேர் எதிர்த்து நிற்கிறபடினால் அது கலங்கி போனது. அவங்க யூதர்கள் அபிஷேகம் பெற்ற பிறகு நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது, யூதர்கள் தான் அபிஷேகம் பெற்றாங்க முதல்ல. அந்த அபிஷேகம் பெறும்போது புறஜாதிகள் யாரும் அங்க இல்லை. அதுக்கப்புறமா அவங்க தொடர்ந்து யூதர்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணாங்க, யூதர்களுக்கு தான் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொன்னாங்க. ஏன்னா புறஜாதிகளுக்கு அது போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இவங்க. யாரு ராஜாவை எதிர்பார்த்து காத்திருந்தா, யாரு ஆபிரகாமுடைய சந்ததி எதிர்பார்த்து காத்திருந்தா, யாரு தாவீதனுடைய சந்ததியில வருகிற ராஜாவை எதிர்பார்த்து காத்திருந்தா, இந்த யூதர்கள். அவர்களுக்கு தான் அவர் பிரசங்கம் பண்ணாங்க. ஆனா கொர்நேலியை கூப்பிடுறாரு, பவுல் போய் புறஜாதிகளுக்கு பிரசங்கம் பண்றாரு. அப்படிலாம் பிரசங்கம் பண்ணும்போது பெரிய கேள்வி என்னன்னா, யாரை இன்க்ளூட் பண்றது, யாரை சபையாராக சேர்த்துக் கொள்வது, யாரை சேர்த்து கொள்ளக்கூடாது. ஒரு பிரிவினர் சொல்றாங்க விருத்த சேதனம் பண்ணாதான் சேர்த்துக் கொள்ளணும்னு சொல்லிட்டு, பவுலும் பர்னபாவும் கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கூடாதுன்னு சொல்லி. So the biggest theological question, who can be included? அங்கதான் ஆன்சர் வந்தது, everyone can be included. எல்லா மிருகமும் பேதுரு காட்டப்பட்டுச்சு. எதெல்லாம் ஒதுக்கப்பட்டதாக இருந்ததோ அதெல்லாம் அடித்து புசின்னு சொல்லப்பட்டது. everyone was included. ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் salvation is best understood as a kind of belonging. salvation சொன்னாலே ஒரு கூட்டத்தோடு சேர்வது என்பதுதான் அவர்களுக்கு தெரியும். நம்ம தான் பர்சனல் சேவியர் என்ற வார்த்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறோம். பர்சனல் சேவியர், தனிப்பட்ட முறையில ரட்சகர். பர்சனல் சேவியர் இப்ப பிரைவேட் சேவியரா கூட மாறிட்டார். எனக்கும் கடவுளுக்குங்க அப்படிலாம் அவங்க பேசவே முடியாது. எனக்கும் கடவுளுக்கும் தனித்தாள் ஊழியமே கிடையாது. ஈச் ஒன் கேட்ச் ஒன்லாம் கிடையாது. அதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னால வந்தது. ஈச் ஒன் கேட்ச் ஒன்னு, தனிப்பட்ட முறையில் இயேசு அறிந்து கொள்கிறது என்பது வேற, பிரைவேட் சேவியரா இருக்கிறது வேற. அது கைண்ட் ஆஃப் பிலாங்கிங். ஒருவன் ரட்சிக்கப்படுகிறான்னு சொன்னால் அவன் சபையிலே சேர்க்கப்படுகிறான். ரட்சிக்கப்படுகிற யாவரையும் கர்த்தர் சபையிலே சேர்த்தார், கட்டடத்தில் சேர்த்தார் இல்ல. ஏதோ ஒரு மெம்பர்ஷிப் ஆகிறத பத்தி நான் பேசல, சபையிலே சேர்த்தார். ராஜ்யத்திலிருந்து வெளியே சபையிலே சேர்கிறான். அது பிரம்மாண்டமான விஷயம். 8 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்கு முடிகிற சபையை பத்தி நான் பேசுறதே கிடையாது. 8 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்கு சபையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலையில 8:30 ஆராதனைக்காக சனிக்கிழமை நைட்டு வர்ஷிப் ஆயத்தப்படுத்துற சபையை பத்தி நான் பேசுறது. நான் சொல்றது புரட்சி செய்த சபை, உலகத்தை கலக்கிய சபை, சபையாக வாழ்ந்தவர்கள், அதை பத்தி பேசுறோம் நம்ம. அவங்க இத கனவாக வைத்திருந்தார்கள். ஒரு நாள் வரும், எல்லாரும் ஒன்றா இருப்போம், சிங்கமும் ஆடும் ஒன்றா வைக்கோல் சாப்பிடும்,
சிறுபுள்ள வழி நடத்தும், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த அந்த உலகத்தை அவர்கள் கற்பனை செய்தார். கற்பனை மட்டும் இல்ல, அதுதான் ரியாலிட்டி ஆனாங்க. அவங்களுக்கு அதுதான் ரியாலிட்டி. அவங்களுக்கு கிங்டம் ஆஃப் காட் ஒரு நாள் வரப்போறது இல்ல. இங்க வாட் இஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ்? நாம இந்த தேவனுடைய ராஜ்யத்துல என்ன அனுபவிக்கிறோம்? வெறும் பாவ மன்னிப்பா? வெறும் மரித்ததுக்கு பிறகு உள்ள வாழ்க்கை பற்றிய வாக்கு தத்தமா? கிடையாது. இங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. இப்போ இதை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். பிலிப்பு கொர்நேலியாவுக்கெல்லாம் முன்பாக, கொர்நேலியாவது 9வது அதிகாரத்தை தான் வருது. ஆனா பிலிப்பு அதுக்கு முன்பாக சமாரியர்கள் இடத்துல போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். இந்த பிலிப்பு சமாரியர் இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு நாள் ஆண்டவர் ஆவியானவருக்கு சொல்றாரு, எத்தியோப்பிய ராணியுடைய காந்தேகே என்கிற ஒரு ராணி, அந்த ராணிக்கு ட்ரெஷரராக இருக்கிற, பொருளாளராக இருக்கிற ஒரு மந்திரி, அந்த மந்திரி தேர்ல போயிட்டு இருக்கிறார், சேரட்ல போறாரு, நீ போய் ஒட்டிக்கோ அப்படின்றாரு. ஆவியானவர் கொண்டு போய் சேர்த்து விடுறார். சேர்த்து விடும் போது அவரு பைபிள் வாசித்துட்டு போறார். அந்த வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, ஏசாயா 53வது அதிகாரத்தை அவர் வாசித்துட்டு போறார். அடிக்கப்பட கொண்டு போகிற அந்த ஆட்டுக்குட்டியை பற்றி எல்லாம் பேசப்படுது. அப்ப அவர் கேட்கிறாரு, இது இதை யார் எழுதி இருக்கிறாங்களோ அவரை பத்தி சொல்லுதா அல்லது இது வேற ஒருத்தரை பத்தி சொல்லுதான்னு இவர் ஃபுல்லா அவருக்கு இயேசுவை பற்றி பேசுகிறார். என்ன பேசினாருன்னு நமக்கு சொல்லப்படல, என்ன பேசுறாருன்னு சொல்லப்படல. ஆனா என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். தண்ணீர் இருக்குதே, தடை என்ன, நான் ஞானஸ்தானம் பெறுவதற்குன்னு கேட்கிறாரு. என்ன அவரு என்ன பிரசங்கம் பண்ணாரு? நாம என்ன சொல்லுவோம்? நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ இருதயத்துல ஏற்றுக்கொள், பாவி என்று உன்னை அறிக்கையிட்டு இப்பொழுதே முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே எனக்காக நீர் வந்தீர், எனக்காக நீர் சிலுவையிலே மரித்தீர், என் பாவங்களை எல்லாம் மன்னித்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், இப்பொழுது இந்த சின்ன இருதயத்துக்குள்ளாக நீர் வாரும், என் பாவ பாரம் எல்லாம் மறைந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி எழுந்த உடனே இப்ப எப்படி இருக்குதுன்னு கேட்போம். கேட்டா எல்லா பாரம் எல்லாம் விலகின மாதிரி இருக்குது, என் பாவங்கள் எல்லாம் பழைய பாவங்கள், நான் அந்த ராணிக்கு தெரியாம திருடிட்டு போன ஸ்டாப்லர் பின்னு, பிரிண்டிங் மிஷினு, இது எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு மன்னிச்சுட்டாரு, இனிமே நான் பரலோகம் தான் அப்படின்னு நினைச்சாரு அந்த மந்திரி. இந்த சுவிசேஷத்தை சொன்னார் அவரு? இல்ல, விஷயம் புரிஞ்சுக்கணும். இவர் யாரு? முதல்ல எத்தியோப்பிய நாட்டுல உள்ளவங்க. சரி, இந்த மந்திரிக்கு தமிழ்ல அது போடப்படல. இந்த மந்திரி இனுச் என்று போடப்பட்டிருக்கு. அதாவது பைபிள்ல அன்னகன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அல்லது நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா திருநங்கைகள், அரவாணிகள்னு சொல்றாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு நபர். அப்படி ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கிற ஒரு நிலையில் இருக்கிறவர்களை குறித்து சொல்லுகிறார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட ஒரு நபர். இப்ப இவரு தான் அங்க இருந்து புறப்பட்டு, முதல்ல எத்தியோப்பியன், ஆகவே அவன் புறஜாதியானாக இருக்கலாம், விருத்த சேதனம் இல்லாதவனாக இருக்கலாம், எல்லாத்த விட மோசம் ஒரு அன்னகனாக இருக்கிறான் என்று ஆங்கில வேதாகமம் சொல்லுது. இந்த நபர் எத்தியோப்பியாவில் இருந்து எருசலேமுக்கு வந்திருக்கிறார். எதற்காக? இந்த யெகோவா தேவனை தரிசிப்பதற்காக, இந்த யெகோவா தேவனை வணங்குவதற்காக. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம். அந்தபடி அவன் எழுந்து போய், அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரி ஆகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்பொழுது, போகும்போது இல்ல, திரும்பி வரும்போது என்ன டிஃபரன்ஸ்? இந்த எத்தியோப்பியன் இவ்வளவு தூரம் பயணப்பட்டு எத்தியோப்பியாவிலிருந்து எருசலேமுக்கு வந்திருந்தாலும் கூட செவுரு வரைக்கும் தான் போயிருக்க முடியுமே தவிர, வாசல் வரைக்கும் தான் போயிருக்க முடியுமே தவிர, தேவாலயத்துக்குள்ள அவர் போயிருக்க முடியாது. அவர் எவ்வளவு பக்திமானா இருக்கட்டும், அவர் எங்கிருந்தோ இவ்வளவு தூரம் பயணப்பட்டு வந்தவரா இருக்கட்டும், விஐபியா இருக்கட்டும் இல்லையா, எவ்வளவு பெரிய விஐபியா இருந்தாலும் அந்த ஆலயத்துக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு இல்லையா, அந்த ஆலயத்துக்குன்னு ஒரு ஆகம விதி இருக்கு இல்லையா, வேதாகம விதி ஒண்ணு இருக்கும் இல்லையா. அந்த வேதாகம விதி என்ன சொல்லுது? அதை வாசிப்போம். உபாகமும் 23:1. விதை அடிக்கப்பட்டவனும் கோஷம் அறுபட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. He cannot enter God's temple. தேவனுடைய சந்ததிக்குள்ளாக இப்படிப்பட்டவர்கள் வர முடியாது என்று ஆகம விதி, வேதாகம விதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா பாவம் அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டாருங்கிறதுக்காக உள்ள விட முடியாது, அவர் மந்திரிங்கிறதுக்காக உள்ள விட முடியாது, அவர் தடுத்து திருப்பி அனுப்பப்பட்டிருப்பார். யாரோ ஒருத்தர் அங்க
இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களே, அதை மதிச்சு உங்களுக்கு ஒரு பரிசு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை இந்த பைபிளை அவருக்கு பிரசன்ட் பண்ணியிருப்பார் போல் இருக்கு. மந்திரின்றதுனால அந்த ஊர் மந்திரி கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு தானே. அதெல்லாம் ஒரு ராஜாங்க முறை. அப்ப போகும்போது அதை வாசித்துட்டு போகும்போது அவர் 53 வாசித்துட்டு போறாரு. அவர் 53 வாசித்துட்டு போகும்போது நான் நினைக்கிறேன் பிலிப் 53 மட்டும் இல்ல, அதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி அவருக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? ஏசாயா 56 3வது வசனம் வாசிக்கிறேன். கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தரனை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்டமரம் என்று சொல்லானாக. என் ஓய்வு நாளை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றிக் கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள் குமாரருக்கும் குமாரத்திக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவர்களையும் சேர்த்து கொண்டார். இதைதான் அவர் பேசியிருக்கிறாரு. உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன், என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். கவனிங்க 6வது வசனத்தை. கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராயிருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலச்சாராக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பருவத்தில் கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். பாருங்க, ஏசாயா 56ல ஏசாயா ஒரு தரிசனம் கண்டிருக்கிறார். ரினியூட் இஸ்ரேல், ஒரு புதிய இஸ்ரேலை அவர் பார்க்கிறார். அதுலதான் இப்படியெல்லாம் பிரித்து வைக்க முடியாது, தள்ளுண்டவர்களை கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுகிறார், அன்னகர்களை கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுகிறார் அப்படிங்கிற ஒரு ஆல் இன்க்ளூசிவ் இஸ்ரவேலை அப்பவே அவர் பார்த்திருக்கிறார். சோ அததான் ஏசாயா 53 படித்து கொண்டு போன அந்த மந்திரியினுடைய பொக்கிஷக்காரங்கிட்ட இவரு எக்ஸ்டென்ஷன் பண்ணி பேசுறாரு. 56ல இருந்து எடுத்து காமிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான், இல்லையா? இங்க பாரு, உன்னை பத்தி போட்டிருக்குது, நீ தேவனுடைய இதுல சேர்த்து கொள்ளப்பட்டவன் அப்படின்னு. இல்லைங்க, நான் இப்ப போனேன், என் ஆலயத்துக்கு வெளியே நிறுத்திட்டாங்க, என்னுடைய எத்தனிசிட்டி, என்னுடைய நாட்டினுடைய விஷயத்த சொல்லிட்டாங்க, அல்லது என்னுடைய நிலை, நான் அன்னகன் என்பதனாலே என வேதாகம விதிகளின்படி என்னால சேர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு பெரிய பாதிப்பா இருந்திருக்காது. ஏன்னு சொன்னா அவங்க புறப்பட்டு வரும்போதே தெரியும் உள்ள சேர்க்க மாட்டாங்கன்ட்டு. இதுதான் அந்த தரம் பிரித்து வைக்கிறதுல இருக்கிற பிரச்சனை. என்னன்னா, யாரை கீழானவர்களாக வைத்திருக்கிறோமோ அவர்களே நம்ப பண்ணிடுவோம். ஓ, இது ஒரு கடவுளுடைய செயலு, இது வந்து கடவுளாகவே இப்படி ஒண்ணு ஆக்கி இருக்கிறதுனால நீ வந்து கடவுளுடைய இதுக்குள்ள போக முடியாது, நீங்க போட்டிருக்குது. இதுதான் டேஞ்சர் இருக்குது அதுல இருக்கிறதுல. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா கூட அவருக்கு ஒரு அவருடைய நாட்டுல அவருடைய ஆலயத்துல அவருக்கு ஒரு வேதம் இருக்கும் தானே. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமா ஆமா, பைபிள்ல சொல்லியிருக்குது, அவங்க வேதத்துல சொல்லியிருக்குது, உள்ள போக கூடாதுன்ட்டு. இல்ல, இங்க ஒருத்தர் புதுசா வந்திருக்கிறாரு, ஒரு புது ராஜ்யம் உண்டாயிருக்கிறது, ஒரு திரைச்சீலை கிழிக்கப்பட்டு புதிய மதம், அந்த ராஜ்யத்திற்கான புதிய கொள்கைகள், புது விஷயங்கள் உண்டாக்கப்பட்டிருக்குது. அந்த விஷயத்தின்படி பார்த்தா எல்லாருமே சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள், இங்க ஒதுக்கப்பட்டவர்கள் என்று யாருமே இல்லை. அப்ப என்னென்ன பிரிவுகள் எல்லாம் அவங்க வந்து உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, எத்னிசிட்டி இன்இக்வாலிட்டி, எத்திக் ஹைரார்கி. இந்த எத்திக்கல் ஹைரார்கின்றது வந்து இன்றைய வரைக்கும் நம்ம பேசுகிறோம். நம்மளுடைய பாரம்பரியத்தை பேசுறது, குடும்ப பெருமையை பேசுறது, பரம்பரையை சொல்றது, அது எழுதி போட்டே இருப்பாங்க பாருங்க, இன்னாருடைய 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 அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க இந்த பிரிவில் இருந்து வந்தவர்கள், இந்த வம்சத்தார்கள், அல்லது நம்ம நாட்டுல சொல்ல போனா இந்த ஜாதிய பிரிவில் உள்ளவர்கள். ஆதி கிறிஸ்தவர்கள் இல்ல, இது சரி கிடையாது, ரோமர்கள்னா பெரியவங்க, கிரேக்கர்கள்னா பெரியவங்க, யூதர்கள்னா சின்னவங்க, அப்படி கிடையாது. அடுத்தது என்ன? எக்கனாமிக் ஹைரார்கி. யாரு அதிக பணம் உடையவரோ அவன் உச்சான கொம்பில இருக்கிறான், அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் குறைஞ்சு வர்றவங்க கீழே வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதுதான் அந்த ஹைரார்கின்னு சொல்றோம். ஏழைகள் அப்படின்றவங்க ரொம்ப கீழே இருப்பாங்க. அத ஏழைகளும் ஒத்துக்கொள்வார்கள். ஆமா ஆமாங்க, சாமி அவரு பணம் நிறைய வச்சுக்கிறாரு,
என்ன நிறைய வச்சிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா, கடவுள் அவர் ஆசீர்வச்சிருக்கிறாரு, எங்களெல்லாம் ஆசீர்வதிக்கல. அப்ப அவன் கடவுளுக்கு பிரியமா ஏதோ செஞ்சிருப்பாங்க போல் இருக்கு. ஏதோ ஒரு காரியத்துல நாம் அவருடைய விட தாழ்மையானவர்கள் என்று தாழ்ந்தவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது, இல்ல யுவர் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி தூக்குறாங்க பாருங்க. அங்கதான் புரட்சி உண்டாகுது. எத்திக் ஹைரார்கியும் முடிஞ்சிருச்சு, எக்கனாமிக் ஹைரார்கியும் முடிஞ்சிருச்சு, ஜெண்டர் ஹைரார்கி, ஆண் மேல பெண் கீழே, ஆண்கள்லாம் உயர்ந்தவர்கள், பெண்கள்லாம் குறைவானவர்கள், ஆண்டவருடைய படைப்புல ஏதோ அவசியம் இல்லாம படைக்கப்பட்டவங்க அப்படிலாம் நம்பி இருக்கிறாங்க. பெண்களாலதான் அந்த உலகத்துக்குள்ள தீமை வந்துருச்சு. அப்புறம் இன்னொரு குரூப் வந்து இல்ல ஆண்களாலதான் தீமை வந்துருச்சு அப்படின்னு யாருக்கு யார் போட்டி, யாருக்கு மேல யார் கீழே அப்படிங்கிற அந்த பிரச்சனையை தான் பவுல் வந்து இந்த வசனத்துல சொல்றாரு. இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள அடிமை என்றும் சுயாதீன் என்றும் இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள ஆண் என்றும் இல்ல பெண் என்றும் இல்ல, நாங்க இங்க சபையில எல்லாரையும் ஒன்றாக பார்க்கிறோம். அப்படி நம்மளால சொல்ல முடியுமா? நீங்க யோசித்துக்கோங்க. லிப் சர்வீஸ சொல்லல நான். நாங்க எல்லாம் நல்லா தான் ஒன்னதான் இருக்கிறோம், நாங்க யாரையும் ஏற்றுக்கொள்வோம், நாங்க யார் பக்கத்துல வேணா உட்காருவோம், அதை பத்தி பேசல. உங்கள் உள்ளார்ந்த அன்பிலிருந்து இந்த ராஜ்யம் என்னவென்று புரிந்து கொண்டதினாலே, இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டதினாலே, நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த உலகத்தினுடைய பிரிவுகளை எல்லாம் உங்க மனதிற்குள்ளிருந்து எடுத்திருக்கிறீங்களா? அததான் சொல்றது, இயேசு எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார். எப்படி ஏற்றுக்கொள்கிறார்? அடிமையா இருந்தவனை அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து பவுல் விடுவிக்கல. ஏன்னா பவுல் ஒருபோதும், பவுலுடைய தரிசனம் வந்து ரோம் அரசாங்கத்துக்கு கிடையாது. ரோம் அரசாங்கம் இப்படி நடக்கணும், ஒரு நாள் ரோம் அரசாங்கம் இப்படி மாறணும், அப்படி பவுல் பார்க்கல. பவுல்ஸ் விஷன் இஸ் ஃபார் த சர்ச், நாட் ஃபார் த ரோமன் எம்பையர். சபை எப்படி இருக்கணும் அவர் பார்க்கிறாரு. ஒனோசிமஸ சகோதரனாக ஏற்றுக்கொள், அதுதான் நம்முடைய ஜஸ்டிஸ், அதான் நம்முடைய நீதி. நம்முடைய நீதி என்ன? அவர்களுடைய நீதி, ஒரு அடிமை ஓடி போயிட்டா அவனை தண்டிக்கணும், அதான் அவருடைய நீதி. அவனை விலங்கிடப்படணும், அவன் அசைய முடியாதபடி நீ விலங்கு இல்லாம இருக்கிறது தானே ஓடி போன, நீ விலங்கோட கூட இருக்கணும், அது அவருடைய நீதி. ஆனா நம்முடைய நீதி என்ன? சபை எதை நீதினு போதிக்குது? குற்றத்துக்கான தண்டனையை அல்ல, மன்னிப்பை, கட்டி அணைத்தலை, எம்ப்ரேஸ் பண்ணிக்கோ, ரீகன்சிலியேஷன் பண்ணு, அவனோட ஒப்புரவாகு, அவனுக்கு மறுபடியும் அந்த ஸ்தானத்தை கொடு, அதை விட உயர்வான ஒரு இடத்தை கொடு அவனுக்கு. ஏன்னா அவன் இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டான். இப்போ இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்த பிறகு நீ அவனை மறுபடியும் அடிமை போலவே நடத்த முடியாது. சரி, வேலைலாம் அதேதான். அந்த காலத்துல அடிமைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதனாலதான் நான் சொல்றேன், பால் வந்து ரோம் கவர்மெண்ட் கிடையாது, பால் வந்து சர்ச்சுக்கு. அடிமைகளை நீக்கின பிறகு சமமா யோசிக்கிறது இல்லை, அவங்க அடிமையா இருக்கும் போதே அவர்களை சமமாக கருத முடியும். நாம என்ன சொல்றோம்? அதை விட பெட்டர் பிளேஸ் தான் நம்ம வந்துருக்கிறோம், அது தப்பு ஒண்ணும் கிடையாது. என்ன சொன்னா, அந்த அடிமை இதுவே வேண்டாம் அப்படின்னு நீக்கிட்டோம். ஆனா நீங்க யோசித்து பார்க்க வேண்டியது என்ன சொல்றோம்? அடிமைதை நீக்கின பிறகு அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லைன்றதுல பெரிய விஷயம் இல்ல. அடிமை என்று ஒரு இனம் இருக்கும் பொழுதே, அப்ப அதை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. இந்த காலத்துல யாரை குறைவாக பார்க்கிறோம், யார இந்த சமுதாயம் வந்து குறைவாக சொல்லுகிறது, அவர்களை வந்து நம்ம கவர்மெண்ட் எதிர்த்து போராடி இவர்களெல்லாம் குறைவாகணும்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறதுல நம்ம வேலை. நமக்குள்ள வரும் பொழுது நாம் அவர்களை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், அதுதான் இங்க பிரச்சனை. சோ சுவிசேஷம் என்று சொல்லுகிறது ஒரு பிரைவேட் காஸ்பல் கிடையாது, அது ஒன்றாக சேர்ந்து வாழ்வதை குறித்து போதிக்கிறது. ஒரு இனமாக தேவனுடைய ராஜ்யத்தின் பிரின்சிபிள்ஸ, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வேல்யூஸ, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சிஸ்டத்தை வாழ்ந்து காட்டுகிறவர்களாக இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு பேர் தான் சபை. சபைன்றது காலை ஆராதனை கிடையாதுன்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலை ஆராதனைக்கு போறது சபைக்கு போறது கிடையாது, அது வேற. இவ்வளவு சின்னதா சுருக்காதீங்க, அதை 8 to 10 எல்லாம் சுருக்காதீங்க. சபைன்றது புரட்சி, சபைன்றது மாற்றம், சபைன்றது தேவன் இந்த பூமிக்குள்ளாக, இந்த இருளின் அதிகாரத்திற்குள்ளாக ஊடுருவி அனுப்பிய வெளிச்சம். அப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை நம்ம ரீதிங்க் பண்ணுவோம், நாம என்னதான் செஞ்சிட்டு இருக்கிறோம் இங்க அப்படின்றத.
இப்படிப்பட்ட சபை தான் ரோமர்களுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுச்சு. இப்படி ஒரு ஜனக்கூட்டம் நமக்கு நடுவுல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களேன்றதான் அவங்களுக்கு எரிச்சலை உண்டு பண்ணுச்சு. அப்படிப்பட்ட ஆச்சரியத்தையும் அப்படிப்பட்ட எரிச்சலையும் உண்டு பண்ணுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை தான் தொடர்ந்து நான் பேசி வந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சபையாக நாம் உருவாக, அதுதான் எழுப்புதல், அதுதான் எழுச்சி, அதுதான் மீண்டுமாக ஆதி நிலைக்கு திரும்புதல், எதை வேணா சொல்லுங்க. அதுக்கெல்லாம் அதுதான் அர்த்தம். வெறுமனே நமக்கு என்ன ஆசைன்னு சொல்லி சொன்னா அந்நிய பாஷைகளை பேசி அற்புத அடையாளங்களை செஞ்சு கொஞ்சம் பேரை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வந்து அவங்கள பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறது என்கிற ரீதியில சிந்திக்கிறவர்கள் அதுல இருந்து மாறுபடணும்னு சொல்றேன். அந்நிய பாஷை நல்லது, அபிஷேகம் நல்லது, அற்புதங்களை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். கைகளை வைப்பீர்கள் வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாவார்கள் என்றது AD 100 முடிஞ்சு போயிடல. இதுல எல்லாம் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆனா சபை என்று சொல்லுகிறது இந்த தேசத்துல வெளிச்சமா இருக்கணும் அல்லது உப்பா இருக்கணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா அது எப்படின்றத யோசிங்க. அது நான் சொல்றேன், இப்படிதான் அப்படி வாழ்வதன் மூலமாக தான் வெளிச்சத்தை வீச முடியும். இந்த இருளுக்குள்ளாக, இந்த பிரிவினைகளுக்குள்ளாக ஒருத்தரை ஆண்டு கொண்டு அடிமைப்படுத்தி ஒருவர் மேல் ஒருவர் கீழ் என்பதற்காக போராடுகிற இந்த ஏரோதிய பரிசேயத்துவ ரோம ஆட்சி முறை, கிரெக்கோ ரோமன் கல்ச்சர், இந்த பெர்வர்டட் கல்ச்சர்ல இருந்து உங்களை நீங்களே ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்பதே ஆதி திருச்சபையின் செய்தியா இருந்தது. ஜெபம் பண்ணலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கண்கள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமா நாங்க விளங்கி கொள்ள, ஒருவேளை எல்லா காரியமும் எங்களுக்கு உடனே விளங்காம இருக்கலாம், புரிந்து கொள்ள முடியாம இருக்கலாம். ஆனா அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எங்களுக்கு உண்டாகட்டும். அந்த புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற தாகத்தின் நிமித்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட குழுவினராக, இப்படிப்பட்ட அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகிற தாழ்மை என்றால் என்ன என்பதை அறிந்து கொண்டவர்களாக, உண்மையான அன்பை செலுத்துகிறவர்களாக, இப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை ஜனங்களுக்கு பிரசன்ட் பண்றவர்களாக, பரிசளிக்கிறவர்களாக நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்குமானால் நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய காணிக்கைகளினாலே உதவி செய்யும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பது போல நீங்களும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதிலே எங்களுக்கு தயக்கம் இல்லை. இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதன் நிமித்தமாக எந்த செய்தியும் மிஸ் ஆகாம உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.